உங்களோட ஒரே ஒரு ஓட்டு அது நம்ம தலையெழுத்தையே மாத்துமா? அடுத்த சில நிமிஷத்துல உங்களுடைய ஒரு குரல் ஒரு தேசத்தோட எதிர்காலத்தை எப்படி எழுதுதுன்னு நாம பார்க்கலாம். சரி, இந்த தேதியை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஏப்ரல் 23, 2026 இந்த தேதி உங்களுக்கு என்ன ஞாபகப்படுத்துது? இது ஏதோ ஒரு சாதாரண நாள்னு நினைக்கிறீங்களா? இல்லவே இல்ல. இது வெறும் ஒரு தேதி கிடையாது. இது நம்ம ஜனநாயகம் உயிரோட்டமா இருக்கிறதுக்கான ஒரு நாள். நாம ஒவ்வொருத்தரும் நம்மளோட எதிர்காலத்துக்கான தீர்ப்பை எழுத போற நாள். அந்த ஒரு நாளோட சக்திய பத்தி தான் நாம இப்போ இன்னும் ஆழமா பார்க்க போறோம். இது வெறும் 24 மணி நேரம் இல்லைங்க. இது நம்மளோட அடுத்த 5 வருஷத்துக்கான அஸ்திவாரம். இத ஜனநாயக திருவிழான்னு சொல்றது ரொம்ப சரி. ஏன்னா அன்னிக்கு தான் ஜாதி, மதம், இனம் எல்லாத்தையும் தாண்டி குடிமக்கள் எல்லாரும் சமம்னு ஒரு கொண்டாட்டம் நடக்கும். 5 வருஷத்துக்கு ஒரு தடவை வர்ற இந்த வாய்ப்பு அடுத்த 5 வருஷம் எப்படி இருக்க போகுதுன்னு முடிவு பண்ற அளவுக்கு சக்தி வாய்ந்தது. அடுத்து நாம பார்க்க போறது அந்த ஒரு நாள்ல உங்களுக்குள்ள பிறக்கிற ஒரு சக்திய பத்தி. ஆமா, அது ஒரு சாதாரண குடிமகனை தேசத்தோட தலை எழுத்தையே தீர்மானிக்கிற ஒரு பெரிய சக்தியா மாத்துது. மத்த நாள்ல நீங்க ஒரு ஸ்டூடெண்டா இருக்கலாம், ஒரு ஆபீஸ் போறவரா இருக்கலாம், இல்ல ஒரு தொழில் செய்யறவரா இருக்கலாம். ஆனா ஓட்டு போடுற அந்த ஒரு நாள்ல நீங்க ஒரு ராஜாவுக்கு சமம். நம்ம நாட்டோட எதிர்காலமே உங்க விரல் நுனியில தான் இருக்கு. அதனால ஓட்டு போடுறத வெறும் நம்ம உரிமைன்னு மட்டும் பார்க்காதீங்க. அது நம்மளோட எதிர்காலத்தை நாமளே உருவாக்குற ஒரு மிகப்பெரிய பொறுப்பு. இதுதான் ஒரு நல்ல தேசத்தை உருவாக்குறதுக்கான முதல் படி, இல்லையா? சரி, ஒரு நாள் 5 வருஷம். இந்த கணக்கு எப்படி ஒர்க் ஆகுது? ஒரே ஒரு நிமிஷம் நாம எடுக்கிற ஒரு முடிவு எப்படி ஆயிரக்கணக்கான நாட்களோட கதையே எழுதுது. வாங்க அத பத்தி பார்க்கலாம். யோசிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில ஒரே ஒரு நாள், அன்னைக்கு நீங்க எடுக்க போற அந்த ஒரே ஒரு முடிவு அதுக்கு அடுத்த 1785 நாட்கள், அதாவது முழுசா 5 வருஷத்தோட வளர்ச்சி, பாதுகாப்பு, வாய்ப்புகள் எல்லாத்தையுமே தீர்மானிக்க போகுது. ஒரு நாளோட முடிவு ஒரு தலைமுறையோட பயணத்தையே மாத்தி அமைச்சிரும். இந்த வார்த்தைகளோட ஆழத்தை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. உங்களோட அந்த ஒரு ஓட்டு உங்க குழந்தையோட படிப்பு, உங்க அப்பா அம்மாவோட ஆரோக்கியம், உங்க ஏரியாவோட வளர்ச்சி, இப்படி ஒரு முழு தலைமுறையோட எதிர்காலத்தையே தீர்மானிக்கிற சக்தி அதுக்கு இருக்கு. இவ்ளோ பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துற ஒரு செயலை செய்யறது நமக்கு எவ்ளோ பெரிய பெருமை தெரியுமா? ஆமாங்க, வாக்களிக்கிறதுங்கிறது ஒரு பெருமையோட சின்னம். ஒரு நல்ல தேசத்தை நோக்கி நாம எடுத்து வைக்கிற முதல், அதே சமயம் மிக முக்கியமான அடி அதுதான். அதனால அன்னைக்கு வெயில் அடிச்சாலும் சரி, மழை பேஞ்சாலும் சரி, என்ன தடை வந்தாலும் சரி, நம்ம கடமையை செய்ய தவறவே கூடாது. ஏன்னா அது வெறும் ஓட்டு இல்ல, நம்ம எதிர்காலத்துக்கான குரல். எல்லாத்துக்கும் ஆரம்ப புள்ளி உங்க விரல்ல வைக்கிற அந்த ஒரு துளி மைதான். அந்த மை ஒரு நல்ல அரசாங்கத்துக்கு விதைய போடுது. அந்த அரசாங்கம் நம்ம தேசத்தோட வளர்ச்சிக்கு வழிகாட்டுது. இது ஒரு சங்கிலி தொடர் மாதிரி. ஆமா, அந்த மை சும்மா ஒரு அடையாளம் கிடையாது. அது ஒரு பொறுப்புள்ள குடிமகனோட நிரந்தரமான பெருமை சின்னம். ஒரு நல்ல அரசாங்கத்தை நாம தான் தேர்ந்தெடுத்தோம் அப்படிங்கிற பெருமையோட அடையாளம் அது. இப்போ நாம கடைசி கட்டத்துக்கு வந்திருக்கோம். இங்க எல்லா முடிவும் உங்க கையில தான் இருக்கு. ஆமாங்க, நம்ம நாட்டோட எதிர்காலத்தோட சாவி உங்ககிட்ட தான் இருக்கு. அதனால நாம செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். உணர்ச்சி வசப்பட்டு ஓட்டு போடாம நல்லா சிந்திச்சு ஓட்டு போடணும். இதுதான் நம்ம எதிர்காலத்துக்காக நாம செய்யற மிகச்சிறந்த முதலீடு. உங்க ஓட்டுங்கிறது ஒரு தனிப்பட்ட விஷயம் இல்ல, அது ஒரு கூட்டு பொறுப்பு. நல்லவங்களை தேர்ந்தெடுக்கிறது மூலமா நம்ம நாட்டையும், நாட்டுல இருக்கிற ஒவ்வொரு குடிமகனையும் உயர்த்துறது நம்மளோட கடமை. இப்போ இந்த கேள்வி உங்ககிட்ட தான். ஒரு முழு தலைமுறையோட தலையெழுத்தையே மாத்தி எழுத நீங்க தயாரா இருக்கீங்களா?